ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட வந்து ஒரு எம்ஐ நோட் 9 ஃபோன் இருக்குது. பழைய மாடல் தான். அதுக்குள்ளே வந்து என்ன பழைய மாடல் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து யாரும் வந்து அட்டன் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபோன் வந்த கண்டிஷன். இதுதான் வந்து 4GPF உடைய செக்ஷன். ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு தெர்மிஸ்டரு உடைக்கிற மாதிரி வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தவர் ஒரு படி மேலே போயிட்டு தெர்மிஸ்டர் மட்டும் இல்லை, மொத்தம் காம்போனன்ட்ஸும் அந்த இடத்துல வந்து உடச்சிட்ருக்காரு. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். நான் க்ளீன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து யூடியூப்பில் பார்த்து நம்ம வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு வந்து இது உடச்சிருக்காரு. என்ன உடச்சிருக்காரு? அந்த தெர்மிஸ்டர் உடச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நிறைய காம்பனண்ட் உடச்சிருக்காரு. இது இங்கே பார்க்கலாம். இங்கே EMCPக்கு கீழே கூட வந்து ஒரு தெர்மிஸ்டர் வந்து வரும். அதையும் வந்து உடச்சிருக்காரு. ஸோ இது ஆக்சுவலாக சரி, மற்ற என்னென்ன பார்த்துருக்காரு அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு ஓவர்வியூவாக வந்து பார்த்துப்போம். ஸோ 4G செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து காலி. ஃபோன் வந்து இப்போதைக்கு வந்து ஃபுல் டெட் கண்டிஷனில் வந்துருக்கு. சுத்தமாக எந்த ரெஸ்பான்ஸுமே வந்து இல்லை. ஸோ கஸ்டமர் வந்து ரொம்ப வெக்ஸாகி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃபோன் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி மற்றபடி எல்லாம் வந்து ஷீல்டு கழட்டினது அதுதான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷீல்டு கழட்டினது இதுவும் நம்ம ஆளுங்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஷீல்டெல்லாம் பிச்சுட்டாங்க, எல்லாமே நோண்டி அடிச்சிட்ருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சில டெக்னீஷியன்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. ஷீல்டு பிரிக்காமல் எப்படி வேலை செய்ய முடியும்? போர்ட் லெவல் வேலை செய்ய முடியாது. ஸோ அது வந்து நம்ம பெரும்பாலான டெக்னீஷியன்ஸ் கிட்ட வந்து அந்த வந்து ஒரு கெட்ட பழக்கம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே இந்த 2 காம்பனண்ட்டை வந்து மறுபடியும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஸ்கிமேட்டிக்ஸ் பார்த்து வேல்யூ வந்து பார்க்க போகிறது கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு போர்டு இருக்குது. அதாவது ஒரு ஸ்க்ராப் போர்டு வந்து சேம் மாடல் வந்து இருக்குது. ஸோ அந்த மாடல்லேருந்து நான் பார்த்து வந்து இது வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இல்லை என்கிட்ட போர்டு இல்லைனா என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து வேல்யூஸ் பார்த்து ஸ்கிமேட்டிக்ஸ் பார்த்து இந்த ஸ்கிமேட்டிக்ஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதை பார்த்து கூட வைக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து தெர்மிஸ்டர் எடுத்து வைக்கிறேன். தெர்மிஸ்டர் எடுத்து வச்சது அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து இருக்குது. ரெசிஸ்டர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் என்னென்ன டெம்பரேச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஆன் ஸ்க்ரீன் வந்து பார்க்கலாம். நீங்கள் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூடியூப் அப்படின்றது வந்து ஒரு க்ளூக்காக மட்டும் தான் பார்க்கணுமே தவிர அதுலேயே மொத்த சொல்யூஷனும் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டர் வந்து லைட்டாக கிராக்காக இருந்துச்சு. அதை மட்டும் வந்து கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சரி. ஸோ செக் பண்ணி பார்த்ததுல வந்து பவர் செக்ஷன் எல்லாமே வந்து கிளியராக இருக்குது. பவர் செக்ஷன் வந்து அதான் நம்ம ஜென்ரலாக வந்து மீடியாடெக் ஃபோன்னா நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா? என்ன செக் பண்ணுவோம்? ஃபோன் ரீசெட் பியும் அண்டு வாட்ச் டாக் சிக்னலும் வந்து செக் பண்ணுவோம். அதெல்லாம் செக் பண்ணும்போது நமக்கு வந்து பிரச்சனை வந்து CPU சைடுன்னு தான் சொல்லி தெரிஞ்சது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, டேரெக்டாக வந்து CPU ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணிக்க போகிறோம். நோட் 9 ஃபோனில் வந்து வெறும் தெர்மிஸ்டர்னால மட்டும் பூட் லூப்லையோ இல்லை டெட்டோ ஆகாது. CPU பிரச்சனை இருந்தாலும் வந்து ஆகும். நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அனலைஸ் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். யூடியூப்பில் நிறைய பேர் வந்து இது மட்டும் வந்து செய்யுங்க, இதை உடச்சி விட்டுருங்க, இது ஜம்பர் பண்ணிவிடுங்க அப்படி சொல்லி மொட்டையாக வந்து போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லா பிரச்சனையும் வந்து ஒரே பிரச்சனை கிடையாது. சிம்டம்ஸ் வேணால் ஒரே சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம். பட் பிரச்சனை வந்து ஒரே பிரச்சனை கிடையாது. நம்ம டேரெக்டாக எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, அவங்க உடைச்ச மாதிரி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் நமக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து உடைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பிரச்சனை, அதாவது ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறோம், இல்லை வேறு எந்த ஒரு சோர்ஸும் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்டம்ஸ் ஒன்றா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் அவருக்கு இருக்கிற பிரச்சனையும் ஒன்றா அப்படி சொல்லி நம்ம வந்து டயக்னாஸ் பண்ணணும். இது எப்படிங்க டயக்னாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். ஸ்கிமேட்டிக்ஸ் ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஸ்கிமேட்டிக்ஸ் ரீட் பண்ண தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம பொர்னியோவில் இருக்கிற ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸாவது வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து பொர்னியோ ஸ்கிமேட்டிக்ஸ் இல்லாமலே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டம். இனிமேல் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும், கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, CPU வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு கழட்டியிருக்கேன். இங்கே வந்து ஜஸ்ட்டு இப்போ வந்து அந்த பிளாக் பேட்ஸ், அதாவது கார்பன் ஃபார்ம் இருக்கிறது மட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவில்ல அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து கிளியர் பண்ணிக்க போகிறேன். கிளியர் பண்ணிவிட்டு இது ப்ராப்பராக ரீபால் பண்ணிவிட போகிறேன். ஓகேவா?
ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதில வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறவங்க, நான் கடைய மூடிட்டோ, இல்ல வெளிய போயிட்டோ, நான் வந்து போய் தனியா வந்து கோர்ஸ் வந்து பண்ண முடியாதுங்க அப்படின்றவங்களுக்கும், எனக்கு ஹேண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குங்க. சிபியூ ரீபால் பண்ணனா டக்குன்னு ரீபால் பண்ணி வச்சுருவேன். பட் ஆனா வந்து என்னால வந்து அ என்ன சொல்றது, ட்ரேஸ் பண்ண முடியல, ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண முடியல, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராப்பரா வந்து தெரியல அப்படின்னு யார் யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம ரிப்பப்ளிக் டே சேல்ல வந்து ரீசென்ட்டா வந்து 25% ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ரிப்பப்ளிக் டே 2025 அப்படின்றதுனால 25% ஆஃபர் சேல் போயிட்டுருக்கு. நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து 1 இயர்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மந்த்லி ஒரு கிளாஸ் வந்து லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். அதில ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் வந்து 31 ஜனவரி வரைக்கும் தான் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஃபோனுக்கு வந்து வந்துரும். இப்போ இந்த ஃபோனில் வந்து நான் சிபியூ ப்ராப்பரா ரீபால் பண்ணிட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், ஏர்ஸு, டெம்பரேச்சரு, டூல்ஸ் எல்லாமே வந்து நான் ஆன் ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கேன். சிபியூ ரீபால்ன்றது ரொம்ப 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 சிம்பிளான வேலை. அதில் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. ஜஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணி ரீபால் பண்ணி போட போகிறோம். பட் எந்த இடத்துல எதை நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே நான் சிபியூ ரீபால் பண்ணி வச்ச உடனே எனக்கு வந்து மொபைல் வந்து ப்ராப்பராக வந்து ஆன் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியங்க, டேட்டா தான் வேணும், எப்படியாச்சும் ரிகவர் பண்ணி கொடுங்க அப்படி சொன்னார். நான் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணேன், மொபைல் ஆன் பண்ணிட்டேங்க, பட் நெட்வொர்க் எடுக்காது, ஏன்னா நெட்வொர்க் செக்ஷனே மொத்தம் இல்லை அப்படின்னு சொன்னதில், இல்லைங்க எனக்கு வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுங்க, ஸ்டேபிளாக இருக்குமானா ஸ்டேபிளாக இருக்குங்க அப்படி சொன்னேன். சிங்கிள் ரேட் ப்ராசஸர் மேக்ஸிமம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம ப்ராப்பராக ரீபால் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்னொரு போர்டு எடுத்து நான் வந்து 4GPF மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக வந்து நாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், என்னங்க காம்பனன்ட்ஸ் உடச்சா வந்து மற்ற எல்லாம் வேலை செய்யுது, பேரலாக கனெக்ட், அதாவது சீரிஸ் பேரல் கனெக்ஷன் பற்றி ஃபஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். சீரிஸ் அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில் சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லைனை வந்து பிரேக் ஆயிரும். அதே மாதிரி பேரலல் அப்படின்னா பெரும்பாலான இடத்துல வந்து பேரலலில் வந்து கெப்பாசிட்டர்ஸ் தான் இருக்கும். அது நம்ம உடைக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிறது உடைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கனெக்ஷன் வந்து பிரேக் ஆகிடுது, அந்த லைன் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அப்போது நாம் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டாக எய்தர் அதை வந்து நம்ம வந்து ஃபுல் ஜம்பர் பண்ணுறோமோ, இல்லை அந்த ஈக்குவலண்ட்டான காம்பனன்ட்ஸில் வந்து வைக்கிறோமோ, இல்லை அது சேம் காம்பனன்ட் வைக்கணும், கண்டிப்பாக வந்து வச்சே ஆகணும். ஏதாவது ஒரு வழி வந்து பண்ணி ஆகணும். ஸோ அது இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மாறும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து டேரெக்டாக ஸ்கிமேட்டிக்ஸை பார்த்தும் என்னால் வந்து வேல்யூ பார்த்து ஒரு காம்பனன்ட் எடுத்து வச்சிருக்க முடியும். பட் அது ரொம்ப 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 டைம் கன்சூமிங் ப்ராசஸாக ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி நாம் எல்லாரும் வேலை செய்கிறது எதுக்காக? அந்த வேலைக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜஸ்க்காக தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக முடியுதோ அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணுறேன். ஸோ அதனால் என்கிட்ட போர்டு இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு பிக் அண்ட் பிளேஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த போர்டையும் இந்த போர்டையும் பக்கத்தில் வச்சு காம்பனன்ட்ஸ் வந்து பிக் பண்ணி பிளேஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இது மாதிரி வந்து ஹவு டு ஃபைண்ட் மிஸ்ஸிங் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஐகார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லி உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து ஃபோன் ஆன் பண்ணி நான் வந்து சிம் கார்டு போட்டு பார்த்துட்டேன். சிம் கார்டு போட்டதில் நமக்கு நெட்வொர்க் வந்து 100% எடுத்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குனான க்ளூவாக வச்சுங்க. அவங்க காட்டுறது, யூடியூப் வீடியோவில் காட்டுறது அப்படியே எல்லாத்தையும் 100% நீங்கள் காப்பி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.